அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மகாநதி சீரியலில் அடுத்த வாரம் 23ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அப்பா நம்ம விஜயை ஆரம்பத்தில் காட்டும்போது ஒரு பெரிய முரடனா ரவுடியா, இப்போ புது பாஷையில் தக்கா அப்படி நம்மளை காட்டினாங்க. டேய் அப்பா இது பயங்கரமான ஆளாக இருப்பார் போல இருக்கேன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா பெரிய பிஸ்னஸ் மேன், அப்படி இப்படி தொழில் அதிபர் அது இதுன்னு காட்டினாங்க. இப்போ பார்த்தா என்னடா ஒய்ஃப் பின்னாடி காதலி பின்னாடியே சுற்றிட்டு இருக்க ஒரு சிறந்த காதலராக அப்படி காட்டிகிட்டு இருக்காங்களேன்னு நினைக்க தோணுது. இப்போ என்னடனாக்கும் அவர் நம்ம இவங்களோட காவேரியோட கூட இருக்கார். ஏன்னா அவங்களுக்கு அம்மா பார்த்துருக்கு, அதனால் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். மற்றவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவங்கள புறக்கணித்து வெளியில் துரத்தி தனியாக ஒரு இடத்துல கன்ஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. கொரோனா சமயத்தில் தள்ளி வைப்போமே அது மாதிரி உடனே இப்போ தள்ளி வச்சுருக்குறாங்க. ஆனால் இவருக்கு மனசு கேட்கல. ஐயோ நம்ம பிள்ளை இப்படி தள்ளி வைக்கிறது அதெல்லாம் முடியாது, நான் பக்கத்துலேருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குறேன். இது என்னது இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது பரவக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சும் இவர் போய் பக்கத்துலேயே படுத்துருப்பாராமா. அந்த பொண்ணு பக்கத்தில் நின்று பேசுமாமா. என்னமோ போங்கப்பா, காதலுக்கு கண் இல்லை காதும் இல்லை மூளையும் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படி 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவங்க பேசியிருக்க டபக்குன்னு என்னமோ சத்தம் கேட்குதுன்னு டபார்னு திறந்தா ஏதோ ஒரு ஆம்பளை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யார்? நம்ம கங்காவோட மாமியார், குமரனோட அம்மா சாந்தி பார்த்துட்டு யாரோடைய அவள் பேசிட்டுருக்கா, ஏதோ ஆம்பளையோட அவள் பேசிகிட்டு இருக்கா, ஏய் அப்படின்னு ஓடி போய் சாரதா அப்படின்னு அவங்க மூட்டி விட உடனே அவங்க ஓடி ஏய் என்னடி என்னடி அப்படின்னு கேட்டால் இல்லை இது ஒரு பேய் பேயா அப்படின்னு அவங்க அலறி துடிக்க அவங்க கொடைக்கானல்லேருந்தே கிராமத்துலேருந்தே அங்கேருந்தே இங்கேருந்தேன்னு 8 ஒரு வித்தாரம் பேசுவாங்க. இப்போ என்ன பேயா அப்படின்னு அவங்க பயந்து அலறி போக அப்புறம் இவருக்கு ஒன்று உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா அங்கே தான் இருக்குது, நான் அவர் தேடினே இது பண்ணி வர்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. அவர் பயங்கரமாக நடிக்கிறாரு. சொல்லப்போனால் நம்ம ஆடியன்ஸோட பல்ஸை பார்த்து தான் ப்ரொமோலாம் போடுறாங்களோ. ப்ரொமோ எப்படா வீக்கா எப்படா விஜய் காவியரோட ப்ரொமோ வரும் மகாநதி ப்ரொமோ எம்என் ப்ரொமோ எப்போ வரும்னு எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. இதை விட ஹைலைட் என்னென்னா கடைசியில் இப்படி கையை பிடிச்சிட்டு பேசும்பொழுது பார்த்தா அவருக்கும் அம்மா பார்த்துருக்கு. அச்சோச்சோ பாவம் விஜய் அப்படின்னு எல்லாரும் பாவம் வருத்தப்படுறாங்க. என்னவாக போகுது? இப்போ அவரை பார்த்துக்கிறதுக்கு இவங்க இங்கேயே அவரை படுக்க வச்சுருவாங்களா, இல்லை தாத்தா பாட்டி வீட்டில் போய் அங்கே போய் கவனிச்சுக்க படுக்க போகிறாங்களா, இல்லை எப்படியோ போ அப்படின்னு கண்டுக்காம விட போகிறாங்களா? பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ.